ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ டே 16 இது ஆஃப்டர்நூன் எடுத்த வீடியோ. இல்லை ஆஃப்டர்நூன் சித்தி வீட்டுக்கு போயிட்டேன். அந்த கிளிப்பிங்ஸ் எடுக்கலை. இன்றைக்கி ஆச்சி வர சித்தி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதனால் கால் பண்ணி வந்துருந்தாங்க. அதோட கிளம்பி போயிட்டேன். ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சித்தி வீட்டுக்கு போகவே இல்லை. அது பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் சித்தி காஃபிலாம் வச்சு கொடுத்தாங்க. காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு பாப்பாங்களுக்கு வந்து பேக் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்தது. அதோட பாப்பாலாம் கூப்பிட்டுட்டு கிளம்பியிருந்தேன். சரி, ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் பாப்பாலாம் கிளம்பிட்டேன். நிறைய பேர் நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். போகும்போது நம்ம எங்கே போகிறோன்னு இன்ட்ரோ எடுப்பாங்கம்மா. நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். பாருங்கள், பேக் ஸ்டிச் பண்ண போகலாமா? நல்லா இருக்கா நல்லா இல்லையானா தெரியல. பட் இட்ஸ் ஓகே, நம்ம ஜஸ்ட் ஃபார் ஒரு ஃபன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஜாலியாக ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் ஸ்டிச் பண்ண போகிற வழியில் தான் சித்தப்பாவோட குடோன் இருக்குது. அதோட சித்தி கொஞ்சம் சித்தப்பாட்ட காசு வாங்க சொல்லியிருந்தாங்க. அதோட சித்தப்பா குடோனுக்கு போய்ட்டு சித்தப்பா பார்த்துட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா பேக் ஸ்டிச் பண்ண போயிட்டோம். அது வரைக்கும் மழை பெய்யல, லைட்டாக தூரிக்கிட்டே தான் இருந்துச்சு. பட் பேக்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா மழை நான் ஸ்டாப்பாக பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, நிற்கவே இல்லை. அதோட சித்திக்கிட்ட கால் பண்ணி நாங்கள் வரட்டுமான்னு கேட்டதுக்கு மழை நின்றுட்டு பிறகு தான் வரணும்னு சொன்னாங்க. அதையும் மீறி லைட்டாக தூரல் தானே போடுதுன்னு கிளம்பி போனது தான் மழை ஜோராக பெஞ்சோன்னே அப்படியே கொஞ்சம் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டை தனி தான் சித்தி வீட்டுக்கு போனோம். எங்கள் வீட்டில் இருந்துட்டு மழை கம்ப்ளீட்டாக நின்று பார்த்தா சித்தி வீட்டுக்கு போனோம். சித்தி நைட்டு ஒரு 7 o'clock போல் தோசை ஊற்றி கொடுத்தாங்க. அது எடுக்கலை. அதை நான் தோசை சாப்பிட்டுட்டு நைட்டு எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அது வீட்டில் செஞ்சு மழைக்கு அதுக்கு சூடாக சாப்பிடணும். அதில் அப்பாவை ஃபோன் பண்ணி வர சொன்னோன்னே அப்பா வந்தாங்க. வெங்காயம் தக்காளி மட்டும் தான் வீட்டில் இல்லை. ஏன்னா ஊருக்கு போயிருந்தேன் பார்த்திங்களா, அதில் எல்லாமே கரெக்டாக வாங்கி வச்சுட்டு போனால் எல்லாமே காலியாகிடுச்சு. அதனால் வெங்காயம் தக்காளி மட்டும் இல்லை, மற்றபடி பிரியாணி அரிசிலேருந்து எல்லாமே இருந்தது. ஸோ அதில் சிக்கன் வாங்கிட்டு அப்படியே வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வந்துட்டு பிரியாணி சூப்பராக செஞ்சு சாப்பிட்டுட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் எப்பயுமே செய்கிறத விட இந்த தடவை புதுசாக நான் ட்ரை பண்ணி செஞ்சேன். நானாக ஒன் மெத்தடில் புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் மழைக்கு அதுக்கு பிரியாணி சாப்பிடும்போது செம வேறு லெவலில் இருந்தது. அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக நைட் எனக்கு ஒரு காஃபி குடித்தா தான் எனக்கு டே சூப்பராக கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிம்மதியாக தூங்க போயிட்டோம். இன்னையோட டே சூப்பராக போச்சு. இனிமேல் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.